ஓம் சக்தி. விதியின் பயனை நாம் அனுபவிக்க வந்தவள் ஆதிபராசக்தி. வினையின் பயன் நம் பாவங்களின் பயன் சஞ்சலம், சலசலப்பு முதலிய அனுபவங்களாக வருகின்றன. ஆனாலும் அன்னை ஆதிபராசக்தியின் அருள் வடிவான அருள் திரு அம்மா நம் கூடவே இருக்கிறார்கள். அவர்களின் துணையோடு தம் விதியை வென்று முடிப்பவர்களே அறிவாளி. ஒரு பக்தன் அவன் கடைசி காலம் அவனை கடவுளே வந்து அழைத்து கொண்டார். மகனே, உன் கடந்த காலத்தை எல்லாம் திரைப்படம் போல ஒரு திரையில் காட்டப் போகிறேன். அவர்கள் முன்னே ஒரு 70 mm திரை வந்து நின்றது. பக்தன் வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் தோன்றின. அந்த காலங்கள் எல்லாம் பக்தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டங்கள். அதே நேரத்தில் திரையில் காட்சிகளின் கீழே ஒரு ஆற்று மணல் படுக்கை தோன்றியது. அந்த மணல் படுக்கையில் திடீரென 4 கால் தடங்கள் தோன்றின. பக்தன் கேட்டான், ஐயா, இது என்ன காட்சி? திடீரென இங்கே 4 கால் தடங்கள். கடவுள் சொன்னார், அந்த 4 கால் தடங்களில் 2 உன்னுடையவை, மீதி 2 என்னுடையவை, வேறு ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தில் நீ நடந்தாய். உன் காலடி தடங்கள் 2 பதிந்துள்ளன. கூடவே நானும் நடந்தேன். மீதம் 2 என்னுடைய காலடி தடங்கள். உன் சந்தோஷமான காலத்தில் நான் கூடவே இருந்தேன் என்பதற்கான அடையாளங்கள் அவை. இப்போது திரையில் காட்சிகள் மாறுகின்றன. இந்த மனிதனின் கஷ்டமான கால நிகழ்ச்சிகளை எல்லாம் அங்கே கடவுள் காட்டினார். தன் கடந்த கால கஷ்டங்களை திரையில் பார்த்த மனிதன் எவ்வளவு கஷ்டங்கள் என்று நினைத்து பார்த்து அழ ஆரம்பித்தான். அப்போதுதான் பார்த்தான், அங்கே திரையில் 4 காலடி தடங்கள் இல்லை, 2 காலடி தடங்கள் இருந்தன. கடவுளே, நான் சுகப்பட்ட காலங்களில் எல்லாம் நீ என் கூடவே இருந்தாய். அதற்கு அடையாளமாக திரையில் 4 காலடி தடங்கள் தெரிந்தன. ஆனால் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் என்னை தன்னந்தனியே தவிக்க விட்டு விட்டாய். நான் படாத கஷ்டம் எல்லாம் பட்டிருக்கிறேன். திரையில் 2 காலடி தடங்கள் தெரிகின்றன என்று அழுதான். நீ மனிதன் தானே, உனக்கு அவ்வளவுதான் தெரியும். இப்போது நீ கஷ்டப்பட்ட காலங்களில் திரையில் ஓடும்போது 2 காலடி தடங்கள் பார்த்தாய் அல்லவா? அவை என்னுடைய காலடி தடங்கள். நீ சுகப்பட்ட காலங்களில் நான் உன் கூடவே நடந்தேன். ஆனால் நீ கஷ்டப்பட்ட காலங்களில் நான் உன்னை தூக்கிச் சுமந்தேன். நீ சுகப்பட்ட காலங்களில் உன் கூட இருந்து சந்தோஷப்பட்ட நான், நீ கஷ்டப்பட்ட காலங்களில் உன்னை விட்டு போய்விட்டேன் என்றா நினைத்தாய்? நீ மனிதன் தானே என்று சொல்லி கடவுள் தேற்றினார். அந்த மனிதனைப் போல நாமும் புரியாமல் இருக்கிறோம். நம் நல்வினைகள் நமக்கு சுகங்களை தருகின்றன, இன்பம் தருகின்றன. நம் தீவினைகள் நமக்கு துக்கங்களை தருகின்றன, துன்பம் தருகின்றன. வருகின்ற கோடிக்கணக்கான பக்தர்களின் துன்பங்களை எல்லாம் உடனுக்குடனே அப்பொழுதைக்கப்பொழுதே அம்மா மாற்றிவிட வேண்டும் என்றால், இந்த மனிதர்கள் இந்த உலகுதனை புரிந்து கொண்டு செய்யக்கூடாத அக்கிரமங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒரு நாளில் அங்க பிரதட்சணம் செய்தால் சரியாகிவிடும் என்ற முடிவுக்கே வந்து விடுவார்கள். வாழ்நாள் எல்லாம் பாவம் செய்துவிட்டு ஒரே நாளில் பாவ விமோச்சனம் பெற்றுவிடக்கூடிய குறுக்கு வழியை இந்த மனிதர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதனால் தான் ஊழ்வினையை அனுபவித்து கழிக்க வைக்கின்ற அன்னை அதே சமயம் பக்தனை ஊழ்வினை துன்பத்தால் அழிந்து போகாமலும் அவன் ஆன்மா உய்யும்படியும் கவனித்துக் கொள்கிறாள். ஒருவன் ஊழ்வினையை மாற்றி அன்னை நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டுமானால் பல காரணங்கள் அந்த ஆன்மாவுக்கு சாதகமாக அமைய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்காக பிரபஞ்ச சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமாகுமா? நாம் வேண்டிக் கொள்ளலாமே தவிர உரிமை கோர முடியாது. கிடைத்தால் பிச்சை, கிடைக்காவிட்டாலும் தன்னை நம்பிய, தன்னை தொழுத, தனக்கு தொண்டு செய்த ஆன்மாக்களை அம்மா கைவிடுவதில்லை. அந்த ஆன்மாக்களுக்கு நல்ல கதியை கொடுக்கிறாள். இந்த விஷயங்கள் நம் அறிவுக்கும் அனுபவத்திற்கும் எட்டாத சூட்சும விஷயங்கள். இவற்றையெல்லாம் படிக்கிறவர்கள் மனசாட்சிக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து, நேர்மையாகவும் பண்பாட்டோடும் வாழ முனைய வேண்டும். துன்ப அனுபவங்கள் தாம் ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்படுத்துகின்றன. எனவே மற்றவர்கள் துன்பங்களை போக்க வேண்டுமானால் அன்பு, அருள், இரக்கம், கருணை காட்ட வேண்டும். பிறருக்கு உதவி செய்வதே
ஒரு கடமையாக கருதச் சொல்கிறது கீதை. அதனால் வரும் பலனை எதிர்பார்க்காதே என்கிறது. ஓம் சக்தி. பருந்து ஒன்று தத்தி தத்தி மேலே பறக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே சென்றவுடன் சிறகுகளை அடித்து கொள்ளாமல் வானத்தில் அப்படியே மிதக்கின்றது. அடுத்த கணம் கீழே ஒரு கோழி குஞ்சை பார்த்தவுடன் மீண்டும் அந்த கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே வருகிறது. தாய்க்கோழி தன் குஞ்சினை போராடி காப்பாற்றுகிறது. ஏமாந்த பருந்து மீண்டும் மேலே பறப்பதற்கு சிரமப்படுகிறது. ஆன்மீகத்திலும் நீ மெல்ல மெல்ல மேலே பறந்து போகலாம். மேலே சென்றதும் பேரானந்தத்தில் மிதந்தபடி கிடக்கலாம். முக்தியும் அடையலாம். ஆன்மீகத்தில் பல கஷ்டங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு. அவற்றையும் மீறிக்கொண்டு மேலே போனால் உனக்கு முக்தியும் உண்டு. அதை விட்டுவிட்டு கோழி குஞ்சிற்கு ஆசைப்படும் பருந்து போல பந்த பாசம் காரணமாக நீ அடிக்கடி கீழே இறங்கினால் மீண்டும் கஷ்டப்பட்டுத்தான் மேலே போக வேண்டும். தரைக்கு வந்துவிட்டு மேலே போக பருந்து எவ்வளவு சிரமப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீயும் மேலே போவதற்கு அதிகமாக சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்கும். அந்த பருந்து போல மேலே சென்று மிதப்பதற்கு மட்டும் முயற்சி செய். அந்த பருந்து போல கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வராதபடி பார்த்துக்கொள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டு செவ்வாடை அணிவது போல அணிவது, கும்பிடுவது போல கும்பிடுவது என்கிற பாவனைகளை எல்லாம் என்னிடம் வைத்து கொள்ளாதே. ஆன்மீகத்தில் பாவனை செய்தால் அதனுடைய பயனை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். என்னிடம் பாவனை பண்ணாதே. உண்மை உணர்வோடு நடந்து கொள். அம்மாவிற்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கும் தெரியும், அடிகளாருக்கும் தெரியும். உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும், அம்மாவிற்கும் தெரியும் என்பதை மறவாதே. தண்ணீரில் மூழ்குகிற போது மூச்சு அடைக்கிறது, காற்றடைப்பு ஏற்படுகிறது. அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு பந்த பாசங்களால் அடைப்பும் ஆபத்தும் ஏற்படுகின்றன. இளம் வயதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆன்மீக ஈடுபாடு வரவில்லை என்றாலும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள். இப்போதாவது அதை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உங்கள் உள்ளம் சுத்தமடைகிறது. உள்ளத்தை அடக்குவதற்குரிய சக்தியும் ஏற்படுகிறது. நாளைய உலகம் ஆன்மீக உலகம். ஆன்மீகத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம். அன்னையின் அருள் வாக்கு. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.